ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். என்ன தான் நம்ம கிச்சனை பார்த்து க்ளீன் பண்ணாலும் அப்பப்போ பாத்திரங்களை எல்லாம் விளக்கி சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா கூட ஏதோ ஒரு அழகு குறையிற மாதிரி, இல்லை இன்னும் கொஞ்சம் கிச்சன் பிரைட்டாக இருக்கலாம், பளிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்னு தோன்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நானுமே கிச்சனில் அப்பப்போ பாத்திரங்களை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன், வேலைகளை ஒன்றே முடிச்சிடுவேன். ஆனாலுமே பார்த்திங்கன்னா கிச்சன் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கலாம், ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே தோணிட்டு இருந்தது. அப்போ நான் பண்ண ஒரு 4 சேஞ்சஸை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஆர்கனைசேஷனை ஃபாலோ பண்ணி பாருங்களேன், நல்ல ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. கிச்சன் பார்த்திங்கன்னா முதல்ல அதோட அழகு குறைக்கிறதுக்கு காரணமே அதோட கவுண்டர் டாப் தான் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சிஸ்டர், கிச்சனுக்கே கவுண்டர் டாப் தானே முக்கியம், அது எப்படி அழகை குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கிச்சனுக்கு கவுண்டர் டாப் தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம அதிகமாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டத்தை கவுண்டர் டாப் மேலே வச்சுருப்பேன். இப்போ நானே பாருங்கள், வரிசையாக தான் அடுக்கி வச்சுருக்கேன். நான் என்ன வச்சுருக்கேன்னா, சீனி, டீ தூள், அப்புறம் எண்ணெய், உப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா இது அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்கள், அதனால் நான் கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கேன். நல்ல நீட்டாக தொடச்சி வரிசையாக தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஸ்மாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன பண்ணலான்னா, நம்ம கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவை தான் நம்ம செட் பண்ணணும். அந்த ஏரியாவில் ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணாலே போதுங்க, நீட் ஆகிடும். அந்த கார்னரை துடைக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ளக் போர்டை நல்லா தொடச்சி விட்டுலாம். ப்ளக் போர்ட் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் உள்ளது அதிகமாக யூஸ் ஆகும், அதிகமாக அழுக்கும் ஆகும், நார்மலாக தூசியும் படியும். ஏன்னா நம்ம கெட்டில் போடுவோம், மிக்ஸி போடுவோம், இதுக்கெலாம் கவுண்டர் டாப்பில் உள்ள ப்ளக் போர்ட் தானே யூஸ் பண்ணுவோம். ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஒரு லைட்டான ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்ருங்க. நீங்கள் அப்பப்போ துடைப்பீங்க அப்படின்னா ஈரத்துணி கூட தேவையில்லை, ஒரு காஞ்ச துணி வச்சு கூட தொடச்சி விட்டுடலாம். அடுத்தது நம்ம கவுண்டர் டாப்பில் வைக்க போகிற பொருளை பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை தான் கவுண்டர் டாப் கார்னரில் வைப்போம். நான் சொன்ன மாதிரி நான் டீ தூள், சீனி, நாட்டு சக்கரை 3மே வச்சுருப்பேன். நீங்கள் எந்த பொருளை வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ்வலாக ஹோல்ட் பண்ணி வைப்பீங்களோ, நீங்கள் 1/4 கிலோவாக ஃபில் பண்ணி வைப்பீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பாட்டிலோ கண்டெய்னரோ எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் இப்போ 3 ஐட்டம் வைக்கிறீங்க, சீனி, டீ தூள் இல்லை காஃபி தூள் வைக்கிறீங்கன்னா 3ம் ஒரே மாதிரி கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதை நார்மலாக நம்ம தரையில் ஓரமாக அடுக்கும் இல்லையா, கவுண்டர் டாப்பில் ஓரமாக அடுக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு உட்டன் ஸ்டாண்டோ ஒரு உட்டன் பிளேட்டோ போட்டு நம்ம அடுக்கிக்கலாம். உட்டனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிளாஸ்டிக்கில் கூட கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ஹை பட்ஜெட் போட்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம லோ பட்ஜெட்லேயே இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இந்த ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் தான் அடுக்கிக்க போகிறேன். இதுக்குரியதான்னு தெரியல, ஆனால் இதுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருந்ததுனால வாங்கியிருக்கேன். இந்த 3 கண்டெய்னரையும் வச்சு பார்த்து, 3 பாக்ஸையும் வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த சைஸில் தான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கியிலேயே இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது கவுண்டர் டாப்பில் வைக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஐட்டம் தான். எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 எண்ணெயிலேருந்து 6 விதமான எண்ணெய் வரைக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாகவே நம்ம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் குக்கிங்குரிய ஆயில், நார்மல் சமையலுக்குரிய யூஸ் பண்ணுற ஆயில் 3மே யூஸ் பண்ணுவோம். அது போக கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, சமையலுக்கு நெய் யூஸ் பண்ணுறவங்க, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம ரெகுலராக நீங்கள் 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ எந்த பாட்டிலில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு இதையும் அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டீ கிளாஸ் ஹோல்டர் தான். தனியாக இதுக்குன்னு நான் வாங்கலை, இது கரெக்டாக செட்டப்பாக இருந்தது, அதனால் இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கி அதில் ஆயில் பாட்டில் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் நான் ரிஃபைன்ட் ஆயில், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். ஆலிவ் ஆயில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆலிவ் ஆயில் பாட்டில் இதில் ஃபிட் ஆகலை. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க பாட்டிலு, இந்த டீ கப் ஹோல்டர், அப்புறம் நம்ம ஏற்கனவே காட்டின பாருங்கள் அந்த உட்டன் போர்டு, இதெல்லாம் பாதி ஒமேகா கிளாஸ் வேரில் வாங்கினது, பாதி ஹோம் சென்டரில் வாங்கினது. ஆல்ரெடி இதை என்ன ரேட்டுக்கு வாங்கினேன், என்ன ஆஃபரில் வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோஸ் நான் முன்னாலேயே போட்டிருக்கேன், அதோட லிங்கையும் கொடுக்குறேன். நீங்கள் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, இது ஒரு ஐடியா தான். இதுக்கு பதிலாக நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு நார்மல் உட்டன் போர்டு போட்டு அதுக்கு மேலே கூட அடுக்கிக்கோங்க, ரொம்ப பார்வையாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, சில்வர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஹோல்டர் வாங்கி வைங்க, அழகாக தான் இருக்கும்.
அடுத்தது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறது பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டு வைப்போம். சில பேர் ஆணி அடித்து கிச்சன் பக்கத்துலேயே கட்டிங் போர்டெல்லாம் மாட்டியிருப்பாங்க. தவா, அடிக்கடி யூஸ் பண்ணுற தவா அல்லது கட்டிங் போர்டு இதெல்லாம் மாட்டியிருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இப்போது நான் மாடுலர் கிச்சனாக இருந்தால் பிளேட்டே கூட கவுண்டர் டாப்பில் தான் வைப்பாங்க. அது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அதில் கூட வச்சுக்கலாம். இது நான் ஒரு பிளேட் ஸ்டாண்டு தான், பிளேட்டு அல்லது டீ கப் கவுத்தலாம். அந்த ஸ்டாண்டில் நான் வந்து இன்றைக்கி கட்டிங் போர்டும் ஒரு குட்டி ட்ரேயும் அதில் வைக்க போகிறேன். எப்போதுமே இந்த மாதிரி 4 கப் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே வீட்டில் இருந்துக்கிட்டால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக வந்து டீ சர்வ் பண்ணுறதுக்கு அதுக்குலாம் நம்ம ரொம்ப பெருசாக இருக்கணும்னு இல்லை, ஒரு 4-5 கப் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரே இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரே அண்ட் நான் வந்து கட்டிங் போர்டு தான் இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 2 ஸ்டாண்டும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த சூடான பாத்திரத்தை நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ஒயிட் கிச்சன் போட்டிருக்கிறதுனால நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு 2 பாத்திரம் சூடான பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நான் ரெகுலராக ஒவ்வொன்றையும் சமைக்கையிலேயே எடுத்து வைப்பேன். அதனால் இதையுமே இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் பிளேட் அடிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து குட்டி குட்டி பேன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது போக இது 3 தான் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது. அதுக்கு போக நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுவீங்களா? நான் அதிகமாக டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அந்த கிச்சன் டவல் யூஸ் பண்ணுவேன். அதனால டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி இடிக்கிற கல் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் கவுண்டர் டாப்பில் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நீட்டாக அடுக்கிக்கலாம். இப்போ இந்த இடமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்களேன். நம்ம முதல்ல இருந்ததோட ஒரு 3 ஸ்டாண்டு, அதே பொருட்கள் தான், ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கிறதுனால பார்க்கவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சட்டுன்னு நீங்கள் நகட்டிட்டு அந்த இடத்த தொடச்சிக்கலாம். நான் அந்த இஞ்சி இடிக்கிற கல்லுக்கீழேயுமே ஒரு குட்டி மினி டவல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப வசதியாக இருக்குது அது அப்படி போட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருமே நம்ம பாத்திரத்தை உடனே கழுவிடுவோம். கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். காஞ்ச பிறகு எடுத்து உள்ளே அடுக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னா, காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேளை இப்போ கழுவுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவே ஒரு சலிப்பான வேலையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கழுவுறது, காய வைக்கிறது, எடுத்து வைக்கிறது இப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் சலிச்சிட்டாமல் கொஞ்சம் வந்து அதுக்கு எஃபோர்ட் போட்டு பாத்திரம் காஞ்ச உடனேயே எடுத்து உள்ளே வச்சுடுங்க. இப்போ மாடலர் கிச்சன்னா உங்களுக்கு அதுக்கான ரேக் இருக்கும். நான் மாடலராக இருந்தால் கூட இப்போ பிளேட் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு தனி இடம், அந்த பாத்திரங்கள் கவுத்துறதுக்கு தனி இடம் வீட்டில் வந்து அந்த இருக்கும். அந்த ரேக் மாதிரி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சலிக்காமல் நம்ம எடுத்து வச்சிடணும். அதுவே வந்து கிச்சன் க்ளீனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரி தெரியலையே வந்து கிச்சன் கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிற மாதிரி, க்ளீனாக அந்த பொருட்கள் க்ளீனாக தான் இருக்கும், அந்த இடமும் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் திங்ஸ் இருக்கிறதே வந்து க்ளீனாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் உண்டாக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த ஜாமானை தூக்கி அதுக்குள்ளே உள்ளே போட்டு மூடிடுங்க. நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் ட்ராயரையோ செல்ஃபியோ க்ளீன் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து அந்த கிச்சன் தரையிலையோ கவுண்டர் டாப்லேயோ இருக்கிற பொருட்களை எடுத்து அந்தந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம். எப்படி நம்ம வந்து கிச்சனுக்கு அடுப்புக்கு பக்கத்தில் உள்ள கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறோமோ, அதுக்கு அடுத்தது கவுண்டர் டாப்பில் உள்ள மற்ற இடங்களையும் தொடச்சி அதில் தேவையில்லாத பொருட்கள் என்ன இருக்கோ அதை எடுத்து சமையல் முடிஞ்ச உடனே அந்தந்த செல்ஃபில் தூக்கி வச்சுடுங்க. நீங்கள் வந்து அது ஒரு 10 நிமிஷம் அதுக்கு டைம் ஒதுக்கி பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா சமையல் பண்ணி முடித்த உடனே நமக்கு பயங்கரமாக டயர்டாயிரும். அது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். அதுக்குள்ளேயே அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அடுத்தடுத்து வேலைகள் வந்துடும், நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். அதனால் 10 நிமிஷம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கவுண்டர் டாப்பை துடைக்கையிலேயே நம்ம வந்து அடுப்பையுமே தொடச்சி விட்டுருங்க. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்கிறது வந்து மேட் ஃபினிஷ் ஸ்டவ். அது வந்து சீக்கிரத்தில் வந்து அந்த கரைகள்லாம் போகாது. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சாலே புது அடுப்பு மாதிரி பளபளன்னு மின்னும். நான் முன்னால் வச்சுருந்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வச்சுருந்தேன். ஆனால் மேட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தான் துடைக்கிற மாதிரி ஆகுது. அதனால் டெய்லியே தொடச்சி விட்டால் தான் அந்த அடுப்பு கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னோடய கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பேரலல் கிச்சன் தான் இது. அடுப்புக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் வந்து கவுண்டர் டாப் இருக்கும், நடுவில் ஐலண்ட்டு. அடுப்புக்கு ஆப்போசிட் கவுண்டரில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, பீட்டரு, மிக்சர் கிரைண்டர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேன். அது போக வந்து நான் வந்து இந்த நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, கிளாஸ் ஐட்டம், பீங்கா ஐட்டம் அதெல்லாம் கழுவிட்டு நான் இங்கே வந்து தான் கவுத்தி காய வைப்பேன். அதை வந்து நார்மலாக அந்த பாத்திரக்கூடையில் போட மாட்டேன். இன்னுமே வந்து நான் வந்து டிஷ்வாஷர் வாங்கலை, அதனால் நார்மலாக சிங்கில் தான் நான் கழுவுறேன். கழுவிட்டு ட்ரை ஆகிறதுக்காக ஆப்போசிட் சைடில் கவுத்தி வைப்பேன். அது இப்போ அந்த கிளாஸ் ஐட்டமாக தான் இருக்கும், நல்ல ட்ரையாக இருக்கும். ஆனாலுமே அங்கே பாத்திரங்கள் டம்பாகி இருக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும்.
அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போடுறேன். இந்த ஸ்டாண்டெல்லாம் நான் வாங்கி ரொம்ப பல வருஷம் ஆகிட்டுங்க. முன்னால் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த ஸ்டாண்டை அமேசானில் வாங்கியில் வீடியோ போட்டிருந்தேன். ரேட்டு கம்மியாக தான் வாங்கினேன். 300 ருபீஸ் என்னமோ தான் வாங்கினேன். செட்டு வந்து எனக்கு அந்த ப்ரைஸ் எக்ஸாக்டாக மறந்துட்டு, ஆனால் இன்னும் கூட அமேசானில் அவைலபிளாக இருக்குது 2 செட்டு. இது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு, அது ஒரு ஒயிட் கலர் ஸ்டாண்டு, கீழே ட்ரேஸும், மேலே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கப்பு, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற இது வந்து கூலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த கப்பெல்லாம் வந்து மேலே அடுக்கிக்கிறேன். அப்படி அடுக்கி ஒரு சின்ன அதே இடத்துல தான் அந்த ட்ரேயும் கப்பும் இருந்தது. ஆனால் இதை மாற்றின உடனே பயங்கர ஒரு சேஞ்சஸ் கிடச்சிது. அடுத்தது கிச்சனில் ரொம்ப அழுக்காகிற இடம்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் இருக்க ப்ளக் போடுங்க. நம்ம உள்ளே போகையிலாம் அதை தொட்டுட்டு தானே உள்ளே போவோம், அது கண்டிப்பாக அழுக்காயிடும். அதே மாதிரி ஓரத்தில் இருக்க குப்பை கூட, நான் வந்து சிங்கு கடியிலலாம் குப்பை கூட வைக்கல, இந்த மாதிரி கார்னரில் தான் வச்சுருக்கேன். அதனால் அந்த இடத்த சுற்றியும் எப்போதுமே அழுக்காகும். இது ரெண்டையுமே நம்ம ரெகுலராக தொடச்சி விட்டுறணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டில் கூட பார்த்தேன், இந்த குப்பை கூடைக்கு கீழே கூட ஒரு ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க. நல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. நான் வீட்டில் உள்ள ஒரு ஸ்டாண்டை வச்சு பார்த்தேன், அது அந்தளவுக்கு எடுக்கலை. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி ஸ்டாண்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இந்த கப்போர்டெல்லாம் துடைக்கலை. அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு எதுவும் ஸ்ப்ரேலாம் அடிக்கலை. ஆனால் முதல்ல இருந்ததுக்கும் கிச்சன் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கிச்சன் ஆர்கனைசேஷன் டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய தோழிகளுக்கு வந்து இது பயனுள்ள தகவலாக இருக்கும். கட்டாயம் கமெண்டில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கிச்சன் சம்மந்தப்பட்ட க்ளீனிங் ஃபோட்டோஸ் நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா நம்ம மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி நிறைய டிப்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.